அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருந்து லைன் பை லைனில் வரக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எம்சிக்யூஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற கொஷின் பண்ணாக்கா, வைப்பு என்பதன் பொருள் என்ன? வைப்பு என்பதன் பொருள் என்ன? ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, நிலப்பகுதி. ஆப்ஷன் பி, நிலப்பகுதி. அடுத்து இரண்டாவது கொஷின், பாரதியார் நடத்திய இதழ்களில் ஒன்று எது? பாரதியார் நடத்திய இதழ்களில் ஒன்று எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, இந்தியா. ஆப்ஷன் பி, இந்தியா. அடுத்து மூன்றாவது கொஷின், சந்திரிகையின் கதை எழுதியவர் யார்? சந்திரிகையின் கதை எழுதியவர் யார்? ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, பாரதியார். ஆப்ஷன் பி, பாரதியார். அடுத்த நான்காவது கொஷின், சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, பாரதியார். ஆப்ஷன் பி, பாரதியார். அடுத்து கொஷின் நம்பர் 5, செந்தமிழ் தேனி என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார்? செந்தமிழ் தேனி என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, பாரதிதாசன். ஆப்ஷன் சி, பாரதிதாசன். அடுத்து கொஷின் நம்பர் 6, புதிய அறம்பாட வந்த அறிஞன் என்று புகழப்பட்டவர் யார்? புதிய அறம்பாட வந்த அறிஞன் என்று புகழப்பட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, பாரதியார். ஆப்ஷன் ஏ, பாரதியார். அடுத்து கொஷின் நம்பர் 7, என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது? என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, என்று கூட்டல் என்றும். என்று கூட்டல் என்றும். அடுத்து கொஷின் நம்பர் 8, விசும்பு என்பதன் பொருள் என்ன? விசும்பு என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, வானம். ஆப்ஷன் சி, வானம். அடுத்து கொஷின் நம்பர் 9, அளபடை என்பது என்ன? அளபடை என்பது என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, எழுத்துக்களை மாத்திரை அளவை விட நீண்டு ஒலிக்கச் செய்தல். எழுத்துக்களை மாத்திரை அளவை விட நீண்டு ஒலிக்கச் செய்தல். இதற்கு அளபடை என்று பெயர். அடுத்து கொஷின் நம்பர் 10, நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது? நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, தொல்காப்பியம். ஆப்ஷன் பி, தொல்காப்பியம். அடுத்து கொஷின் நம்பர் 11, தொல்காப்பியத்தின் அதிகாரங்கள் எவை? தொல்காப்பியத்தின் அதிகாரங்கள் எவை? ஸோ தொல்காப்பியத்தில் மொத்தம் 3 அதிகாரங்கள் இருக்குது. ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, எழுத்து, சொல், பொருள். எழுத்து, சொல், பொருள். அடுத்து கொஷின் நம்பர் 12, ஒவ்வொரு அதிகாரமும் எத்தனை இயல்களை கொண்டுள்ளது? தொல்காப்பியத்தில் ஒவ்வொரு அதிகாரமும் எத்தனை இயல்களை கொண்டுள்ளது? ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 9 இயல்கள். ஆப்ஷன் சி, 9 இயல்கள். அடுத்து கொஷின் நம்பர் 13, புலியின் இளமை பெயர் எது? புலியின் இளமை பெயர் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, பரல். ஆப்ஷன் சி, பரல். அடுத்து கொஷின் நம்பர் 14, யானையின் இளமை பெயர் யாது? யானையின் இளமை பெயர் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, கன்று. ஆப்ஷன் பி, கன்று. அடுத்து கொஷின் நம்பர் 15, புலி எவ்வாறு ஒலிக்கும்? புலி எவ்வாறு ஒலிக்கும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன்
சி உருமும். ஆப்ஷன் சி உருமும். நன்றி டீச்சர்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.